தெனாலிராமன் கதைகள் 85. செல்வந்தனின் சதி. விஜயநகரத்தில் ராஜராஜன் என்ற ஒரு செல்வந்தன் இருந்தான். ஒரு நாள் அவன் அரசரிடம் புகார் செய்தான். அரசே, தெனாலிராமன் வெறும் நகைச்சுவையால் தான் மக்களை கவர்கிறான். அவன் அறிவு உண்மையில் பயனுள்ளதா என்பது எனக்கு தெரியவில்லை. அரசர் சிரித்தபடி, அதை நீயே சோதித்துப் பார் என்று கூறினார். அடுத்த நாள் ராஜராஜன் ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு செய்தான். அங்கு வந்த அனைவருக்கும் உணவு மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. ஆனால் தெனாலிராமன் முன்னால் ஒரே ஒரு காலித்தட்டு வைக்கப்பட்டது. அனைவரும் சிரித்தனர். தெனாலிராமன் அந்த தட்டை அமைதியாக பார்த்துவிட்டு, இதுதான் உண்மையான பரிசு என்றான். அனைவரும் திகைத்தனர். தெனாலிராமன் விளக்கினான், இந்த காலியான தட்டு உன் மனதின் வெறுமையை காட்டுகிறது. உணவு இல்லாத தட்டு எவ்வாறு பயனற்றதோ அதேபோல் அறிவில்லாத செல்வமும் பயனற்றதே. அங்கே இருந்தவர்கள் ஒத்துக்கொண்டனர். ராஜராஜன் மனதில் கோபம் கொண்டு மறுநாள் தெனாலிராமனுக்கு ஒரு மூடிய பானையை பரிசளித்தான். இதில் பொக்கிஷம் உள்ளது என்றான். தெனாலிராமன் அதை திறக்காமல் அரசரிடம் கொண்டு சென்றான். பானையை அரசர் திறந்தபோது அதன் உள்ளே வெறும் மணல் மட்டுமே இருந்தது. தெனாலிராமன் கூறினான், அரசே, ராஜராஜனின் பழக்கம் இது. வெளியில் பொக்கிஷம் போல தெரிவான், ஆனால் உள்ளே எப்போதும் மணல்தான் இருக்கும். அரசர் வியாபாரியை கண்டித்தார். மக்கள் தெனாலிராமனின் அறிவை மேலும் புகழ்ந்தனர். நீதி. வெளித்தோற்றம் நம்பிக்கையை தரலாம், ஆனால் உண்மையை அறிய சோதனை அவசியம். கதையை நீங்கள் ரசிக்கலாம், ஆனால் தொடர்ந்து ரசிக்க சப்ஸ்கிரிப்ஷன் அவசியம். எனவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.